Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா history and culture of India அப்படின்றதுல second lesson, that is the Vedic age அப்படின்றது. First lesson நம்ம ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணிருக்கோம், the Harappan civilization, so called the Indus Valley civilization அப்படின்றது. So first class மிஸ் பண்ணவங்க போய் first class அப்படின்றத வந்து பாருங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் ஹரப்பன் கல்ச்சர் அப்படின்றது வந்து டிஃபரெண்ட் டேட்டிங்ஸ் அப்படின்றது கொடுத்திருந்தாங்க. சர் ஜான் மார்ஷல் அப்படின்றவர் 1931ல வந்து என்ன டேட்டிங் கொடுத்திருக்காரு அப்படின்னா 3250ல இருந்து 2750 BC வரைக்கும் வந்து இந்த ஹரப்பன் சிவிலைசேஷன் அப்படின்றது எவால்வ் ஆயிருந்ததா சொல்றாங்க. அதே மாதிரி இதனுடைய ஃபேசஸ் ஆஃப் எவல்யூஷன் அப்படின்றதும் பார்த்தோம். 4 விதமான ஃபேசஸ், அதாவது வந்து ப்ரீ ஹரப்பன், மெச்சூர் ஹரப்பன், ஏர்லி ஹரப்பன் அண்ட் தென் லேட் ஹரப்பன் அப்படின்னு சொல்லக்கூடியது 4 விதமான ஃபேசஸ்ல வந்து இவங்களுடைய வளர்ச்சி அப்படின்றது வந்து இருந்துச்சுன்னு பார்த்தோம். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டிஸ்கவர்ட் சைட்ஸ் என்னன்னு பார்த்தோம். ஹரப்பா அண்ட் மொஹஞ்சதாரோ ரொம்ப முக்கியமான கொஸ்டின் அப்படின்றது வந்து பார்த்தோம். 1921ல ஃபர்ஸ்ட் டிஸ்கவர்ட் சைட் அப்படின்னு பார்த்தோம்னா ஹரப்பா. சோ இதை டிஸ்கவர் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தோம்னா தயாராம் ஷட்னி அப்படின்றவரு. செகண்ட் வந்து 1922ல மொஹஞ்சதாரோ அப்படின்ற பிளேஸ வந்து டிஸ்கவர் பண்ணாங்க. இதை டிஸ்கவர் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்டி பானர்ஜி அப்படின்றவங்க. இம்பார்ட்டன்டான பாயிண்ட் என்ன அப்படின்னா குஜராத்ல வந்து யூனி அப்படின்ற ஆற்றங்கரையில தோலவீரா அப்படின்ற பிளேஸ் தான் லார்ஜஸ்ட் எக்ஸ்கவேட்டட் சைட் இன் இந்தியா அப்படின்னு பார்த்தோம். சோ இந்த எக்ஸ்கவேஷன் அப்படின்றத கண்டக்ட் பண்ணது ஆர்எஸ் பிஸ்ட் அண்ட் தென் ஜேபி ஜோஷி அப்படின்றவங்க. சார் மார்டிமர் வீலர் அப்படின்றவர் 1953ல வந்து என்ன ஸ்டேட் பண்ணிருக்காரு அப்படின்னா ஆரியர்களுடைய இன்வேஷன்னாலதான் இந்த ஹரப்பன் கல்ச்சர் அப்படின்றது வந்து டிக்ளைன் ஆச்சு அப்படின்னு சொல்றாங்க. லேட் ஹரப்பன்ல இந்த ஹரப்பன் கல்ச்சர் அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமா டிக்ளைன் ஆக ஆரம்பிச்சதுன்னு சொல்லி பார்த்தோம். சோ அது எந்த டேட்டிங் அப்படின்னு பார்த்தோம்னா 1500 அரௌண்ட் 1500 BCல வந்து இந்த ஹரப்பன் கல்ச்சர் அப்படின்றது வந்து டிக்ளைன் ஆயிடுச்சு. சோ ஆரியன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சான்ஸ்கிரிட் அப்படின்ற லாங்குவேஜ் வந்து இவங்க வந்து பேசினாங்க. இவங்க இந்தியால எந்த ரீஜியன் மூலமா என்டர் ஆனாங்கன்னு பார்த்தோம்னா நார்த் வெஸ்டர்ன் இந்தியா. சோ மோஸ்ட் ஆஃப் த ஃபாரின் இன்வேஷன்ஸ் ஹிஸ்டரியில நீங்க பாத்தீங்கன்னா இந்தியால நார்த் வெஸ்டர்ன் ரீஜியன் மூலமா தான் வந்துச்சு. ஏன் அப்படின்னா அங்கதான் வந்து மவுண்டைன் பாசஸ் அப்படின்றது வந்து அதிகமா இருக்கு. சோ ஜியோகிராஃபில நம்ம பார்ப்போம் ஹிமாலயன்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா கைதர் போலன், குர்ரான் கோமல் அப்படின்னு சொல்லி மவுண்டைன் பாசஸ் வந்து இருக்கு. சோ மவுண்டைன் பாசஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா நேச்சுரல் பாசஸ், மவுண்டைன்ஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய வழிகள், அதன் மூலமா தான் இந்த ஃபாரின் இன்வேஷன்ஸ் அப்படின்றது மோஸ்ட்லி வந்து இந்தியால வந்து நடந்துச்சு. இந்த ஆரியன்ஸ் அப்படின்றவங்களுடைய இனிஷியல் செட்டில்மெண்ட்ஸ் எங்க அப்படின்னு பார்த்தோம்னா நார்த் வெஸ்டர்ன் பிளேன்ஸ் ஆஃப் பஞ்சாப், அதாவது வந்து பஞ்சாப் ரீஜியன்ல வந்து நார்த் வெஸ்டர்ன் பார்ட்ல தான் ஃபர்ஸ்ட் வந்து செட்டில் ஆனாங்க. அண்ட் தென் லேட்டர் செட்டில்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இந்தோ கேன்ஜெட்டிக் பிளேன்ஸ். சோ பிளேன்ஸ் அப்படின்னா தெரியும் சமவெளி அப்படின்றது. இந்தோ கேன்ஜெட்டிக் அப்படின்னு பார்த்தோம்னா பிட்வீன் இண்டஸ் அண்ட் தென் கங்கா. சோ இண்டஸ் ரிவர் அண்ட் தென் கங்கா ரிவருக்கு இடையேயான சமவெளி பகுதிகள்ல வந்து என்ன பண்ணாங்கன்னா செட்டில் ஆனாங்க. They were mainly cattle keeping people, mainly in search of pastures. By 6th century BC, 6ஆம் நூற்றாண்டுல வந்து என்ன பண்றாங்கன்னா they occupied the whole of North India. whole North Indiaவையும் இவங்க ஆக்குபை பண்ணிடுறாங்க, which was referred to as the ஆரியவர்தா அப்படின்னு சொல்றாங்க. சோ ஆரியவர்தா அப்படின்றதுடைய மீனிங் என்ன அப்படின்றதும் அடிக்கடி வந்து டிஎன்பிஎஸ்சில கேட்டிருக்கிற கொஸ்டின். ஆரியவர்தா அப்படின்னா என்ன அப்படின்னா the land of noble people அப்படின்னு சொல்லி அர்த்தம். நெக்ஸ்ட் இந்த வேதிக் பீரியட் அப்படின்றத வந்து 2 விதமா பிரிக்கிறாங்க. ஆல்ரெடி ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட் அப்படின்றத வந்து 4 விதமா பிரிச்சோம். பாலியோலித்திக், மீசோலித்திக், நியோலித்திக் அண்ட் தென் சால்கோலித்திக் அப்படின்றது. சோ சால்கோலித்திக் அப்படின்றதுனா மெட்டல் ஏஜ் அப்படின்னு சொல்லி சொன்னோம். காப்பர் அண்ட் பிரான்ஸ் இது ரெண்டுமே வந்து இந்த ஏஜ்ல தான் யூஸ் பண்ணுச்சுன்னு பார்த்தோம். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் யூஸ்டு மெட்டல் பை மேன் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா காப்பர். காப்பர் அப்படின்றதுதான் முதல்ல மனிதன் பயன்படுத்திய மெட்டல். அதே மாதிரி இந்த வேதிக் பீரியட 2ஆ பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா ஏர்லி வேதிக் பீரியட் அல்லது ரிட் வேதிக் பீரியட் அப்படின்றது. அடுத்தது என்ன அப்படின்னா லேட்டர் வேதிக் பீரியட் அப்படின்றது. சோ ஏர்லி வேதிக் பீரியட் அல்லது ரிட் வேதிக் பீரியட் அப்படின்றது எந்த காலத்துல இருந்து எந்த காலம்னா 1500 BCல இருந்து 1000 BC வரைக்கும். தென் லேட்டர் வேதிக் பீரியட் அப்படின்னு பார்த்தோம்னா 1000ல இருந்து 600 BC அப்படின்ற வரைக்கும். சோ ரிட் வேதா அப்படின்றது நமக்கு தெரியும் ஏர்லியஸ்ட் வேதா அப்படின்றது, அது இந்த பீரியட்ல ஆரிஜின் ஆனதுனால இத ஏர்லி வேதிக் பீரியட் வந்து ரிட் வேதிக் பீரியட் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஒரிஜினல் ஹோம் ஆஃப் த ஆரியன்ஸ். ஆரியன்ஸ் அப்படின்றவங்க வந்து இன்வேட் ஆகி வந்தாங்கன்னு சொல்லி பார்த்தோம். அவங்க வந்து நார்த் வெஸ்டர்ன் இந்தியா மூலமா என்டர் ஆனாங்க, ஹோல் ஆஃப் நார்த் இந்தியாவை ஆக்குபை பண்ணாங்கன்னு சொல்லி பார்த்தோம்.
இவங்க எந்த இடத்துல இருந்து வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் டிஃபரெண்ட் ஸ்காலர்ஸ் வந்து என்னன்னா டிஃபரெண்ட் ஐடியாஸ் வந்து சொல்றாங்க. இல்ல மோஸ்ட்லி கேட்கப்பட்ட கேள்வி என்ன அப்படின்னா பால கங்காதர் திலக் அப்படின்றவர் ப்ரொபோஸ் பண்ணது என்ன அப்படின்னா இந்த ஆரியன்ஸ் அப்படின்றவங்க ஆர்டிக் ரீஜியன்ல இருந்து வந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே மாதிரி ஜெர்மன் ஸ்காலரான மேக்ஸ் முல்லர் அப்படின்றவர் வந்து சோ சதர்ன் ரஷ்யால இருந்து இவங்க வந்தாங்க. சதர்ன் ரஷ்யா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பர்டிகுலரா எந்த பாயிண்ட்ல இருந்துன்னு பார்த்தோம்னா நியர் காஸ்பியன் சி. சோ காஸ்பியன் அப்படின்ற சீக்கு பக்கத்துல இருந்து தான் இவங்க வந்து இன்வைட் பண்ணி வந்தாங்க அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. சோ இவர் சொன்ன இந்த தியரி வந்து என்னன்னா they are widely accepted by historians. சோ ஹிஸ்டாரியன்ஸ் வந்து மோஸ்ட்லி அக்செப்ட் பண்ற தியரி என்ன அப்படின்னா இந்த ஆரியன்ஸ் அப்படின்றவங்க வந்து சதர்ன் ரஷ்யா பகுதியில இருந்து வந்தாங்க அப்படின்னு சொல்லி பாக்குறோம். தென் இவங்க வந்து வேற எங்கெங்க வந்து இடம்பெயர்ந்து போனாங்க அப்படின்னு பார்த்தோம்னா டு டிஃபரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் ஏசியா அண்ட் யூரோப். ஏசியா மற்றும் யூரோப்புடைய டிஃபரெண்ட் பார்ட்ஸ்ல வந்து மூவ் பண்றாங்க. இந்தியால இவங்க இன்வைட் ஆனது எப்ப அப்படின்னா 1500 BC. சோ எக்ஸாக்டா எப்ப வந்து இந்த ஹரப்பன் கல்ச்சர் டிக்ளைன் ஆக ஆரம்பிச்சுச்சோ அப்ப வந்து இவங்க என்டர் ஆகுறாங்க and came to be known as Indo-Aryans. So இவங்க வந்து Indo-Aryans ன்னு சொல்றோம். இவங்க பேசின மொழி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சான்ஸ்கிரிட், சமஸ்கிருதம் அப்படின்றது. சோ வேதிக் ஏஜ்ல இந்தியா அப்படின்றது எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். சோ ஸ்வாட் வேலி அப்படின்றது இந்த இடத்துல இருக்கு. சோ ஸ்வாட் பள்ளத்தாக்கு அப்படின்றது சோ இதன் மூலமா வந்து இவங்க வந்து என்டர் ஆனதா வந்து சொல்லப்படுது. இந்த ரீஜன் வந்து சப்த சிந்துவா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது லேண்ட் ஆஃப் ரிவர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அதே மாதிரி இவங்க ஃபர்ஸ்ட் இன்வைட் ஆகி வந்தது இங்க நம்ம பார்த்தோம் வெஸ்டர்ன் பஞ்சாப்ல வந்து இனிஷியல் செட்டில்மெண்ட்ஸ்ன்றது இருந்துச்சு அப்படின்னு. அண்ட் தென் வந்து என்னன்னா இண்டோ கேஞ்சட்டிக் பிளேன்ஸ்ல வந்து செட்டில் ஆனாங்கன்னு சொல்லி பார்த்தோம். சோ இது இண்டஸ் ரிவர், இது வந்து கங்கா ரிவர், இது இரண்டுக்கும் இடையான இந்த ரீஜியன்ஸ்ல வந்து என்ன பண்ணாங்கன்னா செட்டில்மெண்ட் ஆனாங்க. அண்ட் தென் வந்து அதுல இருந்து என்ன பண்ணாங்கன்னா டிஃபரெண்ட் ரீஜியன்ஸ்க்கு வந்து மூவ் பண்ணி போனாங்க. சோ காஸ்பியன் சி அப்படின்றது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். மேக்ஸ் முல்லர் அப்படின்றவர் வந்து ப்ரொபோஸ் பண்ண தியரி. சோ இவங்க வந்து என்னன்னா சதர்ன் பார்ட் ஆஃப் ரஷ்யால இருக்கு. இந்த ரீஜியன்ல இருந்து தான் இவங்க வந்து இன்வைட் ஆகி வந்ததா வந்து சொல்லப்படுது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வேதிக் லிட்ரேச்சர். the word வேதா அப்படின்றது வந்து it is derived from the root word vid அப்படின்ற வேர்ட்ல இருந்து derive ஆயிருக்கு, which means to know, தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லி அர்த்தம். in other words it signifies superior knowledge அப்படின்றது. இந்த வேதிக் லிட்ரேச்சர் அப்படின்றத வந்து 4 விதமா பார்க்கலாம். சோ 4 வேதாஸ் வந்து இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்னன்னா ரிக்வேதா, செகண்ட் ஒன் வந்து யஜு, தேர்ட் ஒன் வந்து சாம அண்ட் தென் அதர்வா அப்படின்றது. ரிக், யஜு, சாம, அதர்வா அப்படின்னு சொல்றாங்க. ஒவ்வொரு வேதாஸ் வந்து எதை பத்தி சொல்லுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ ரிக் வேதா அப்படின்றது வந்து பல்வேறு கடவுள்களை வந்து வாழ்த்தி பாடிய பாடல்கள் அப்படின்றது. எவ்வளவு ஹைம்ஸ் இதுல இருக்கு அப்படின்ற கவுண்ட் வந்து கேட்டிருக்காங்க. 1028 ஹைம்ஸ் வந்து இருக்கு. அதே மாதிரி யஜூர் அப்படின்னு பார்த்தோம்னா it describes the details of rules to be observed at the time of sacrifice. So பலியிடுதல் அப்படின்றது வந்து ஆதி காலத்துல வந்து இருந்துச்சுன்னு நமக்கு தெரியும். அந்த மாதிரி வந்து the time of sacrificeல வந்து என்ன மாதிரியான ரூல்ஸ் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத பத்தி டீடைல்ஸ் இருக்கு. சாமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா purpose of chanting tune, அதாவது வந்து மந்திரங்கள் ஓதுவாங்க, பாடல்கள் வந்து பாடுவாங்க. இந்த மாதிரியானதெல்லாம் வந்து இந்த சாம வேதா அப்படின்றதுல இருக்கு. அண்ட் தென் அதர்வா அப்படின்னு பார்த்தோம்னா the details of ரிச்சுவல்ஸ் பத்தியதான டீடைல்ஸ் வந்து இந்த அதர்வா அப்படின்றதுல இருக்கு. அதர் வேதிக் லிட்ரேச்சர்ஸ் வந்து என்னென்ன ரிக், யஜுர், சாம, அதர்வா தவிர வேற என்னென்ன வேதிக் லிட்ரேச்சர்ஸ் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா உபனிஷத்ஸ் அப்படின்றது. சோ இந்த உபனிஷத்ஸ் அப்படின்றது வந்து வேதாந்தா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது எதை பத்தியதான கான்செப்ட்ஸ் வந்து சொல்லுது அப்படின்னா பிரம்மன். சோ பிரம்மா அப்படின்றவர் தான் வந்து என்னதுன்னா உண்மையான கடவுள் அப்படின்றது. அண்ட் தென் ஆத்மா அப்படின்றது நம்மளுடைய சோல். இது எல்லாத்தையும் வந்து ஒரு மெயினான தீமா கொண்டு பல்வேறு தாட்ஸை வந்து என்ன பண்ணுது அப்படின்னா இந்த உபனிஷத்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுது. சோ இதுல வந்து நிறைய உபனிஷத்ஸ் அப்படின்றது இருக்கு. அதான் முக்திதா சக்திசம் பத்தி சொல்லுது, சந்நியாசம் பத்தி சொல்லுது, சைவிசம் பத்தி சொல்லுது, வைஷ்ணவிஷம், யோகா அண்ட் சமன்யா, இது எல்லாமே வந்து என்னதுன்னா இந்த உபனிஷத்ஸ் அப்படின்றவங்களுடைய பார்ட்ஸ் தான். சோ மொத்தமா எத்தனை உபனிஷத்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 108. சோ 108 உபனிஷத்ஸ் அப்படின்றது இருக்கு. இந்த நம்பரும் முக்கியம். சோ 108 உபனிஷத்ஸ்ன்றதும் முக்கியம். அதே மாதிரி ரிக் வேதால 1028 ஹைம்ஸ் இருக்கு அப்படின்றதும் முக்கியமானது. நெக்ஸ்ட் புக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பிராமணாஸ் அப்படின்றது. சோ இந்த பிராமணாஸ் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா இந்த 4 வேதங்கள்
அதுல இருக்கக்கூடிய அந்த ஹைம்ஸ் உடைய கமெண்ட்ரிஸ். சோ நிறைய பேர் வந்து திருக்குறளுக்கு வந்து கமெண்ட்ரி எழுதுவாங்க, அந்த மாதிரி நிறைய புக்ஸுக்கு வந்து நிறைய கமெண்ட்ரிஸ் வந்து எழுதுவாங்க. சோ அதை பத்தியதான கலெக்ஷன் தான் வந்து என்னன்னா இந்த பிராமணாஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது வந்து சமஸ்கிருதத்துலதான் எழுதப்பட்டது அரௌண்ட் 900 to 700 BC. நெக்ஸ்ட் லிட்ரேச்சர்னு பார்த்தோம்னா ஆரண்யாஸ் அல்லது ஃபாரஸ்ட் புக். நீங்க கொஸ்டின் ஆரண்யாஸ் அப்படின்றது வந்து என்னன்னா ஆல்சோ நோன் அஸ் என்ன அப்படின்னா ஃபாரஸ்ட் புக் அப்படின்னு சொல்றோம். எதனால இது ஃபாரஸ்ட் புக் அப்படின்னு சொல்றாங்கன்னா இந்த புத்தகங்கள் வந்து ஃபாரஸ்ட்ல வந்து எழுதப்பட்டது. சோ அந்த காலத்துல வந்து காட்டுல வந்து ரிஷிகள் அப்படின்றவங்க இருந்தாங்க. சோ தவம் பண்றதுக்கு இந்த மாதிரியான பல்வேறு பர்பஸ்க்காக போவாங்க. சோ அந்த காலத்துல வாழ்ந்து இந்த ரிஷிகளை பத்தியதான டீடைல்ஸ் வந்து இந்த ஆரண்யாஸ் அல்லது இந்த ஃபாரஸ்ட் புக் அப்படின்றதுல வந்து கொடுத்திருக்கு. தே ஹேவ் மாரல் சயின்ஸ் அண்ட் பிலாசபி. அடுத்து என்ன அப்படின்னா ராமாயணம் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும், வால்மீகி அப்படின்றவர் எழுதுனது. இதுல மொத்தம் எத்தனை வேர்சஸ் இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 24,000 வேர்சஸ் வந்து இருக்கு. சோ இது யாருடைய வாழ்க்கையை வந்து சித்தரிச்சு சொல்லுது அப்படின்னா த லைஃப் ஆஃப் ராமா, ராமருடைய வாழ்க்கையை பத்தி சொல்லுது. The legendary prince of the Kosala kingdom. So இந்த கோசல்லா அப்படின்றது வந்து மகா ஜனபதாஸ் அப்படின்றதுல பார்ப்போம். அவந்தி, வத்சா, மகத, கோசல்லா, இந்த மாதிரி குரு, பாஞ்சாலா, இந்த மாதிரியான 16 கிங்டம்ஸ் வந்து இருக்கும். அதுல கோசாலா கிங்டத்தினுடைய லெஜெண்டரி பிரின்ஸ் தான் யார் அப்படின்னா ராமா அப்படின்றவங்க. தென் மகாபாரதா அப்படின்னு பார்த்தோம்னா இது எழுதினது வேத்வியாசர். இங்கிலீஷ்ல வந்து வேத்வியாசா அப்படின்னு சொல்லுவாங்க. சோ குருக்ஷேத்ரா அப்படின்ற போர்ல வந்து 2 குரூப் ஆஃப் கசின்ஸ்க்கு இடையேயான அந்த ஸ்ட்ரகிளை நரேட் பண்ணக்கூடியதுதான் வந்து என்னன்னா இந்த மகாபாரதம் அப்படின்னு சொல்லக்கூடியது. சோ அமங் த பிரின்சிபல் ஒர்க்ஸ் அண்ட் ஸ்டோரிஸ் இந்த மகாபாரதத்துல வந்து பகவத்கீதா அப்படின்றது வந்து இதுல இருக்கு. சோ இந்த பகவத்கீதா அப்படின்றது தெரியும், இந்த ஸ்டோரி ஆஃப் தமயந்தி அப்படின்றது. சோ த லாங்கஸ்ட் எபிக் போயம் எவர் நோன் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா மகாபாரதா அப்படின்றது. And has been described as the longest poem ever written. இதுவரைக்கும் எழுதின போயத்திலேயே வந்து ரொம்ப லாங்கஸ்டான போயம் எது அப்படின்னா இந்த மகாபாரதம் அப்படின்றது. இதுல எவ்வளவு ஸ்லோகாஸ் இருக்கு அப்படின்னா நியர்லி 1 lakh ஸ்லோகாஸ் இருக்கு. அல்லது இண்டிவிஜுவல் வேர்ஸ் லைன்ஸ் பார்த்தோம்னா அதுல எப்படி 24,000 இருந்துச்சோ அதே மாதிரி இதுல வந்து 2 lakh அப்படின்றது. சோ இந்த மகாபாரதம் அப்படின்றது எழுதினது யாருன்னு கேட்டிருக்காங்க. இதுல இருக்கக்கூடிய வேர்சஸ் அப்படின்றது கேட்டிருக்காங்க. which is the longest epic poem அப்படின்றதும் கேட்டிருக்காங்க. ராமாயணம் அப்படின்றது எழுதினது யாரு, அதுல இருக்கக்கூடிய வேர்சஸ் எத்தனைன்றதும் கேட்டிருக்காங்க. ஆரண்யாஸ் அப்படின்னா அதனுடைய இன்னொரு நேம் என்ன அப்படின்றது கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா உபவேதாஸ். சோ வேதாஸ்க்கெல்லாம் வந்து இருக்கக்கூடிய சப்வேதாஸ் தான் வந்து என்னன்னா இந்த உபவேதாஸ் அப்படின்னு சொல்றோம். சோ ரிக்வேதா, யஜுர், சாம, அதர்வா இது எல்லாத்துலயும் உள்ளது. ஆயுர்வேதா, தனுர்வேதா, காந்தர்வ வேதா அண்ட் ஸ்தாபத்திய வேதா அப்படின்னு சொல்றோம். இந்த ஆயுர்வேதா இப்ப எல்லாருக்குமே நமக்கு தெரியும். ஆயுர்வேதா அப்படின்றது வந்து என்னது மெடிசின். சோ ஆயுர்வேதம் அப்படின்னு கூட யூஸ் பண்றோம். சோ இந்த இது வந்து என்னன்னா ரிக்வேதா உடைய உபவேதா. தனுர்வேதா அப்படின்றது ஆர்கேரி பத்தியதானது. இது வந்து யஜுர்வேதா அப்படின்றதுடைய உபர்வேதா. நெக்ஸ்ட் காந்தர்வ வேதா அப்படின்றது வந்து மியூசிக் அண்ட் சாக்ரிட் டான்ஸ், அதாவது புனித நடனம் சொல்லுவோம்னா கோவில்கள்ல இந்த மாதிரியானது. சோ அதை பத்தியதானதும் மியூசிக் பத்தியதானதும் இந்த காந்தர்வ வேதா அப்படின்றது. which is the உபவேதா, சாமவேதா அப்படின்றது. ஸ்தாபத்திய வேதா அப்படின்றது ஆர்கிடெக்சர் பத்தியதானது. இது வந்து அதர்வ வேதா அப்படின்றதுடைய உபவேதா. நெக்ஸ்ட் ஏர்லி வேதிக் பீரியட் அல்லது ரிக் வேதிக் பீரியட் அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். 1500ல இருந்து 1000 BC அப்படின்னு பார்த்தோம். சோ பாலியோலித்திக் அப்படின்றது வந்து பிஃபோர் 10,000 BC. பாலியோலித்திக், மீசோலித்திக் அப்படின்றது வந்து 10,000 to 6,000 BC. and then வந்து நியோலித்திக்ன்றது 6,000 to 4,000 BC. and then சால்கோலித்திக் ஆர் மெட்டல் ஏஜ் அப்படின்றது வந்து 3,000 to 1,500 BC அப்படின்னு பார்த்தோம். அந்த 1500ல இருந்து 1000 BC வந்து என்னன்னா ஏர்லி வேதிக் பீரியட் அல்லது ரிக் வேதிக் பீரியட் அப்படின்றது. சோ இந்த ரிக் வேதிக் அப்படின்றது ரிக்வேதா அப்படின்றதுல வந்து இந்த லேண்ட் அப்படின்றத வந்து எப்படி வந்து ரெஃபர் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சப்த சிந்து அப்படின்னு சொல்லி ரெஃபர் பண்றாங்க. சோ சப்த சிந்து அப்படின்னா the land of 7 rivers, 7 ஆறுகளுடைய லேண்ட் அப்படின்னு சொல்றோம். என்னென்ன ஆறுகள் அப்படின்னு பார்த்தோம்னா ஜீலம், சேனாப், ராவி, பியாஸ், சட்லஜ் இது எல்லாமே வந்து இண்டஸ் ரிவருடைய ட்ரிபியூட்டரிஸ் அப்படின்னு பார்த்தோம். சோ இதோட சேர்ந்து இண்டஸ் வந்து சரஸ்வதி. சோ 7 ரிவர்ஸ் உடைய லேண்ட் தான் இந்த சப்த சிந்து அப்படின்றது. இந்த ரிவர்ஸ் உடைய ஏன்ஷியன்ட் நேம்ஸ் என்ன அப்படின்றது லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். சோ இண்டஸ் அப்படின்றத சிந்துன்னு சொல்றாங்க. கிரீக்ல
சிண்டான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க காட்டனுக்கு, which is derived from the word sind அப்படின்னு சொல்லி சொல்றோம். சோ முதல்ல பருத்தி அப்படின்றது வந்து கல்டிவேட் பண்ணது அண்ட் யூஸ் பண்ணது ஹரப்பன் பீப்புள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சோ இண்டஸ் அப்படின்றது ஏன்ஷியன்ட் நேம் சிந்து, ஜீலம் அப்படின்னா விட்டாஸ்தா அப்படின்றது. இத வந்து கிரீக்ல வந்து ஹைடாஸ்பஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ ஹைடாஸ்பஸ் போர் பத்தி பார்ப்போம், அது வந்து கிரீக் இன்வேஷன்ஸ்ல வந்து வரும். ஓகேவா? சோ அடுத்து வந்து சேனாப் அப்படின்றது வந்து அஸ்கினி, ராவி அப்படின்றது ஐராவதி, பருஷ்ணி அப்படின்னு சொல்லி பார்த்தோம். பியாஸ் அப்படின்னா விபாசா, சட்லஜ் அப்படின்னா சத்தூத்ரி அப்படின்றது. இவங்களுடைய அதாவது ஏர்லி வேதிக் பீரியட் பீப்புளுடைய பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன் என்ன அப்படின்னா, இதுல ஒவ்வொரு பாயிண்ட்டுமே முக்கியம், ஒவ்வொரு பாயிண்ட்டுமே கேட்டிருக்காங்க. ஒவ்வொரு பேசிக் யூனிட் என்ன அப்படின்னா குலா ஆர் ஃபேமிலி. சோ குடும்பம் அப்படின்றதுதான் பேசிக் யூனிட். அது வந்து இன்னொன்னு எப்படி சொன்னாங்க அப்படின்னா குலா அப்படின்னு சொன்னாங்க. இப்போ வந்து குலம், நீ எந்த குலத்தை சார்ந்தவன் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சோ குலம் அப்படின்றது. ஃபேமிலிஸ் எல்லாம் சேர்ந்தது வந்து வில்லேஜ் அல்லது கிராமம் அப்படின்னு சொல்றோம். இந்த கிராமத்துக்கு தலைவரா இருந்தது யார் அப்படின்னா கிராமணி அப்படின்றவங்க. நிறைய வில்லேஜஸ் சேர்ந்தது வந்து என்னன்னா விசு. இப்ப நம்ம வந்து டிஸ்ட்ரிக்ட்ஸ் சொல்றோம்ல, சோ இது வந்து விசு. இந்த விசு அப்படின்றதுடைய ஹெட் யார் அப்படின்னா விஷயாபதி அப்படின்றவங்க. ஹையஸ்ட் பொலிட்டிக்கல் யூனிட் எது அப்படின்னு பார்த்தோம்னா ஜனா ஆர் ட்ரைப் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது. சோ இவர் தான் வந்து என்னன்னா ஹையஸ்ட் பொலிட்டிக்கல் யூனிட்டா இருந்துச்சு. ட்ரைபல் கிங்டம்ஸ்க்கு வந்து ஹெட்டா இருந்தது யார் அப்படின்னா ராஜன் அல்லது கிங், அரசர்கள்னு சொல்றோம்ல அது. சோ 4 மேஜர் ட்ரைபல் கிங்டம்ஸ் வந்து இருந்துச்சு. பாரதாஸ், மத்ஸ்யாஸ், யதுஸ் அண்ட் குருஸ் அப்படின்ற 4 ட்ரைபல் கிங்டம்ஸ் அப்படின்றது இருந்துச்சு. சக்சஷன் அப்படின்றது ஹெரிடிட்டரி, அதாவது அப்பாவுக்கு அப்புறம் பையன், அவங்களுக்கு அப்புறம் அவங்க பையன், இந்த மாதிரியான ஹெரிடிட்டரி சக்சஷன் வந்து இருந்துச்சு. சோ இந்த கிங் அப்படின்றவங்க வந்து யார் அசிஸ்ட் பண்ணுவா அப்படின்னு பார்த்தோம்னா புரோஹிதர்கள் அல்லது பிரீஸ்ட், சேனானி அல்லது கமாண்டர் ஆஃப் த ஆர்மி. சோ இது எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னா சேனானி அப்படின்றவர் யாரு, பிரீஸ்டா, கமாண்டர் ஆஃப் த ஆர்மியா, அல்லது வேற 2 ஆப்ஷன் கொடுத்து இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. சேனானி அப்படின்னா சேனாபதின்னு சொல்லி சொல்றோம், இந்த மாதிரி சேனானி அப்படின்னா கமாண்டர் ஆஃப் த ஆர்மி. அண்ட் இவங்களுக்கு வந்து 2 பாப்புலர் பாடிஸ் வந்து இருந்துச்சு. ஒன்னு வந்து என்னன்னா சபா, இன்னொன்னு வந்து சமிதி அப்படின்றது. சபா அப்படின்றது வந்து என்னன்னா கவுன்சில் ஆஃப் எல்டர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அண்ட் தென் சமிதி அப்படின்னு பார்த்தோம்னா ஜெனரல் அசம்பிளி ஆஃப் த என்டையர் பீப்புள். இப்ப நமக்கு லோக்சபா, ராஜ்யசபா இருக்குல்ல, அந்த மாதிரி வந்து அவங்களுக்கு சபா அண்ட் சமிதி அப்படின்றது இருந்துச்சு. இவங்களுடைய சோசியல் லைஃப் அப்படின்னு பார்த்தோம்னா தே ஆர் பாட்ரியார்ச்சியல். இவங்களுடைய பேசிக் யூனிட்டும் ஃபேமிலி தான். ஹெட் ஆஃப் த ஃபேமிலி அப்படின்றது வந்து கிரகபதி அப்படின்றது, குடும்ப தலைவர் அப்படின்றவங்க கிரகபதி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மோனோகேமி அப்படின்றது ஜெனரலா இருந்துச்சு. பாலிகேமி, பல திருமணம் அப்படின்றது வந்து ராயல் அண்ட் நோபல் ஃபேமிலிஸ்ல வந்து இருந்துச்சு. உமன் அப்படின்றவங்களுக்கும் ஈக்குவலான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கொடுத்திருந்தாங்க. அந்த காலத்துல அதாவது ஏர்லி வேதிக் பீரியடுடைய இம்பார்ட்டன்ட் உமன் போயட்ஸ் யார் அப்படின்னா அப்பல்லா விஸ்வஸ்வரா, கோஷா அண்ட் லோகமுத்ரா. இந்த லோகமுத்ரா அப்படின்ற நேம் வந்து அடிக்கடி கேட்டிருக்காங்க. அண்ட் இவங்களுடைய பீரியட்ல குழந்தை திருமணம், சைல்டு மேரேஜ் அப்படின்றது வந்து என்னன்னா பிராக்டிஸ்ல இல்ல. சதி அப்படின்றதும் வந்து இல்ல. உடன்கட்டை ஏறுதல் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது. இவங்களுடைய சீஃப் ஃபுட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வீட், பார்லி, கர்ட், கீ, ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். இவங்களுடைய புனித விலங்கா கருதப்பட்டது எது அப்படின்னா கவு, மாடு அப்படின்றது. இவங்களுடைய பொழுதுபோக்கு விளையாட்டு வந்து என்னன்னா தேர் ஓட்டுறது, அதாவது வந்து தேர் ரேசிங் வைக்கிறது, ஹார்ஸ் ரேசிங், தாயம் விளையாடுறது, மியூசிக், டான்ஸ், இது எல்லாமே வந்து இவங்களுடைய பொழுதுபோக்கா இருந்துச்சு. சோசியல் டிவிஷன்ஸ் அப்படின்றது வந்து அந்த லேட்டர் வேதிக் பீரியட்ல வந்து என்னன்னா social divisions were not rigid as later Vedic period. So later Vedic periodல எப்படி வந்து இந்த social divisions இருந்துச்சோ அந்த divisions அப்படின்றது வந்து early Vedic periodல அந்த அளவுக்கு வந்து இல்ல. நெக்ஸ்ட் இவங்களுடைய எக்கனாமிக் கண்டிஷன் அப்படின்னு பார்த்தோம்னா they are pastoral people. ஆல்ரெடி பார்த்தோம் இவங்களுடைய மெயின் ஆக்குபேஷன் வந்து கேட்டில் ரியரிங் அப்படின்றது. வேற என்ன ஆக்குபேஷன் பண்ணாங்கன்னா கார்பென்ட்ரி. ஸோ இந்த சாரிட் ப்ரொடியூஸ் பண்றது, அண்ட் தென் ஃபிளக்ஸ் அப்படின்னா உழுவுறதுக்கு தேவையானது பண்றது, இது எல்லாமே வந்து இந்த கார்பெண்டர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணாங்க. அடுத்து அயன் அப்படின்றத வந்து யூஸ் பண்ண இவங்க கத்துக்கிட்டாங்க. ஓகேவா? சோ அயன் அப்படின்றது வந்து எந்த ஏஜ்ல வந்து யூஸ் பண்ண எக்ஸிஸ்டன்ஸ் வந்துச்சு அப்படின்னு கேட்டாங்கன்னா ஏர்லி வேதிக் பீரியட் அப்படின்றது வந்து ஞாபகம் வச்சுக்கணும். கோல்ட் ஸ்மித்ஸ் அப்படின்றவங்க வந்து ஆபரணங்கள் அப்படின்றது வந்து மேக் பண்ணாங்க. பாட்டர்ஸ் அப்படின்றவங்க வந்து வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் வெசல்ஸ் அப்படின்றத வந்து ப்ரொடியூஸ் பண்ணாங்க. சோ இவங்களுக்கு வந்து ட்ரேடுக்கு வந்து முக்கியமான பங்கு அளித்தது எது அப்படின்னா ரிவர்ஸ், ஆறுகள் மூலமா தான் இவங்க வணிகம் அப்படின்றது பண்ணாங்க.
லார்ஜ் டிரான்சாக்ஷன்ஸ்க்கு வந்து மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் இருந்தது என்ன அப்படின்னா நிஷ்கா அப்படின்றது. ஸோ நிஷ்கா அப்படின்றது வந்து என்ன காயின் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க, விச் இஸ் a கோல்டு காயின் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கணும். இவங்களுடைய ரிலீஜியன் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ நேச்சுரல் ஃபோர்ஸஸ் எல்லாத்தையுமே என்ன பண்ணாங்கன்னா வர்ஷிப் பண்ணாங்க. ஸோ நிலம், நீர், காற்று, ஆகாயம் இதெல்லாம் சொல்றோம்ல, எர்த், வாட்டர், ஃபயர், விண்ட் அண்ட் தண்டர், இது எல்லாமே வந்து இவங்க வந்து வழிபட்டாங்க. இவங்களுடைய இம்பார்ட்டன்ட் வேதிக் காட்ஸ் என்னன்னா எர்த் அப்படின்றது வந்து பிருத்வி அப்படின்னு சொன்னாங்க, ஃபயர் அப்படின்னா அக்னி, ஸோ அக்னி சாட்சியா சொல்லு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த அக்னி அப்படின்றது கடவுளுக்கும் மனிதர்களுக்கும் இடையே ஒரு இன்டர்மீடியரியா அவங்க வந்து கன்சிடர் பண்ணாங்க. விண்ட் அப்படின்னா வாயு, ரெயின் அப்படின்னா வருணா, தண்டர் அப்படின்னா இந்திரா. இது ஐந்துமே வந்து என்னன்னா மேட்ச் தி ஃபாலோயிங் மாதிரி கொடுத்து மேட்ச் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி ஹரப்பன் சிவிலைசேஷன்ல சொன்னேன், இம்பார்ட்டன்ட் சைட்ஸ் வந்து பிளேஸ் கொடுத்து அதுல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் சைட்ஸ் வந்து என்னன்னா மேட்ச் பண்ண சொல்லி கேட்பாங்க அப்படின்ட்டு. ஸோ சிந்த் அப்படின்னா பாண்டிஜி, ரூபர் அப்படின்றது, அண்ட் தென் வந்து டோலவீரா, அந்த மாதிரியான இம்பார்ட்டன்ட் சைட்ஸ் எல்லாம் பார்த்தோம். அதே மாதிரி இதுல வந்து இந்த இம்பார்ட்டன்ட் வேதிக் காட்ஸ் அப்படின்றத வந்து மேட்ச் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. இவங்களுடைய இம்பார்ட்டன்டான ஃபீமேல் காட்ஸ் என்ன அப்படின்னா அதித்தி அண்ட் உஷா அப்படின்றது. இந்த எதுலாம் வந்து ரெட் கலர்ல வந்து ஹைலைட் பண்ணிருக்கணும் அது எல்லாமே ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின், ஸோ வந்து ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் ஏகர் வேதிக் பீரியட் அப்படின்னு பார்த்தோம்னா 1000 BCல இருந்து 600 BC அப்படின்றது. ஸோ ஆரியன்ஸ் அப்படின்றவங்க வந்து ஃபர்தரா ஈஸ்ட் நோக்கி வந்து இவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா மூவ் பண்ணாங்க. நிறைய ட்ரைபல் குரூப்ஸ் அண்ட் தென் கிங்டம்ஸ் அப்படின்றது வந்து என்னன்னா இவங்களுடைய பீரியட்ல ஃபிளரிஷ் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஃபர்ஸ்ட் ஃபிளரிஷ் ஆன கிங்டம் வம்சம் எது அப்படின்னா குரு அண்ட் பாஞ்சாலா அப்படின்றது. ஸோ குரு அண்ட் பாஞ்சாலால வந்து ஃபேமஸ் ரூலர்ஸ் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ குரு அப்படின்றதுல பரீட்சித் அண்ட் ஜனமே ஜெயா அப்படின்றவரு, பாஞ்சாலால பிரவஹன ஜெய்வனி அப்படின்றது. ஸோ இதை வந்து என்ன பண்ணணும்னா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ குரு அண்ட் பாஞ்சாலா அப்படின்றது வந்து கொஞ்சம் ஃபால் ஆனதுக்கு அப்புறம் கோசாலா, காசி, விதேகா அப்படின்ற கிங்டம்ஸ் வந்து ப்ராமினன்ஸ் வருது. இதுல காசி அப்படின்ற கிங்டத்தினுடைய ஃபேமஸ் ரூலர் யார் அப்படின்னா அஜாத சத்ரு. வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். விதேகா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஜனகா அப்படின்றவர். எர்ஸ்ட் அண்ட் மோஸ்ட் ட்ரைபல் கிங்டம்ஸ் என்னன்னா மகதா, அங்கா அண்ட் வங்கா அப்படின்றது. ஸோ இது எல்லாமே வந்து என்னன்னா 16 கிங்டம்ஸ், மேஜர் கிங்டம்ஸ், மகாஜனபதாஸ் அப்படின்றதுல படிப்போம். ஸோ மல்லாஸ், கோசல்லா, பாஞ்சாலா, குரு, அண்டன், பட்சா, சேடி, அவந்தி, காசி, மகதா, அங்கா, விதேகா, இது எல்லாமே வந்து என்னன்னா இந்த மகாஜனபதாஸ்ல இருக்கக்கூடிய அந்த கிங்டம்ஸ் தான். அது வந்து ஃபியூச்சர் கிளாஸஸ்ல வந்து பார்ப்போம். இதுல வந்து வேதிக் டெக்ஸ்ட்ல வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா 3 மேஜர் டிவிஷன்ஸ் ஆஃப் இந்தியாவை வந்து மென்ஷன் பண்றாங்க. அதாவது நார்தன் இந்தியா அப்படின்னா ஆரியவர்தா அப்படின்னு சொல்லி பார்த்தோம், which means the land of noble people அப்படின்றது. தென் சென்ட்ரல் இந்தியா அப்படின்னா மத்திய தேசா அப்படின்றது. சதர்ன் இந்தியா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா தட்சிண பாதா அப்படின்றது. ஓகேவா? சோ இதுவுமே வந்து என்னன்னா கேட்டிருக்காங்க. சதர்ன் இந்தியா அப்படின்றது வந்து தட்சிண பாதா அப்படின்றது வந்து ஞாபகம் வச்சுக்கணும். இவங்களுடைய பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன் என்ன அப்படின்னா நிறைய ஜனா ஆர் ட்ரைப்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணி ஜனபதாஸ் அல்லது ராஷ்டிராஸ் அப்படின்றது வந்து ஃபார்ம் பண்ணாங்க. ராஷ்டிரகுடாஸ் அப்படின்னு சொல்லி படிப்போம், அது வந்து ஃபியூச்சர் கிளாஸஸ்ல பார்ப்போம். ஸோ அந்த ராஷ்டிராஸ்ன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. கிங் வந்து அவங்களுடைய பொசிஷனை வந்து தக்க வச்சுக்கிறதுக்காக என்ன பண்ணாங்கன்னா நிறைய வேரியஸ் ரிச்சுவல்ஸ் வந்து என்ன பண்ணாங்கன்னா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அதுல ரொம்ப முக்கியமானது எது அப்படின்னா இந்த அஸ்வமேதா அப்படின்றது. அஸ்வமேதானா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க, which is a horse sacrifice. நியூ அபிஷியல்ஸ் வந்து என்ன பண்ணிருந்தாங்கன்னா இவங்க வந்து அப்பாயிண்ட் பண்ணாங்க, லைக் ட்ரெஷரி ஆபீசர், டாக்ஸ் கலெக்டர் அண்ட் ராயல் மெசஞ்சர் இந்த மாதிரியானது. லோவர் லெவல் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் பார்த்தோம்னா வில்லேஜ் அசம்பிளிஸ், இப்ப இருக்கிறவங்க கிராம பஞ்சாயத்து அப்படின்றது, அந்த மாதிரி வில்லேஜ் அசம்பிளிஸ் அப்படின்றது வந்து இருந்துச்சு. இவங்களுடைய எக்கனாமிக் கண்டிஷன் பார்த்தோம்னா சீஃப் ஆக்குபேஷன் வந்து அக்ரிகல்ச்சர் தான். இவங்களுக்கு மேன்யூர் அப்படின்றத பத்தி தானே நாலேஜ் வந்து இருந்துச்சு. மெட்டல் ஒர்க், லெதர் ஒர்க், கார்பென்ட்ரி அண்ட் பாட்ரி இது எல்லாமே வந்து எக்ஸிஸ்டன்ஸ்க்கு வந்துச்சு. ஸோ இந்த பாட்ரி அப்படின்றது வந்து ஹரப்பன் கல்ச்சர்லயே வந்து எக்ஸிஸ்டன்ஸ்க்கு வந்துடும். மெட்டல் ஒர்க் அப்படின்றது வந்து இவங்க யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஃபாரின் ட்ரேட் வந்து என்னன்னா ரொம்ப அதிகமாச்சு. ஸோ இவங்க யாரோட வந்து அதிக ஃபாரின் ட்ரேட் வச்சிருந்தாங்க அப்படின்னா பாபிலோன். அவங்க ஹரப்பன் சிவிலைசேஷன்ல வந்து மெசோபட்டோமியா இந்த ரீஜியன்லாம் பார்த்தோம்னா அந்த மாதிரி இவங்க வந்து பாபிலோன் ரீஜியனோட வந்து என்னன்னா அதிக ஃபாரின் ட்ரேட் அப்படின்றது வச்சிருந்தாங்க. ஸோ பாபிலோன் அப்படின்றது வந்து இந்த மேப்ல வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் நிஷ்கா அப்படின்றது தவிர வேற என்னென்ன காயின்ஸ் இவங்க யூஸ் பண்ணாங்கன்னா சாத்மனா அண்ட் கிருஷ்ணாலா அப்படின்றது.
சோ அந்த சாத்மனா அப்படின்றது என்ன காயின், கிருஷ்ணாலா அப்படின்றது என்ன காயின் சொல்லி கேட்டிருக்காங்க. சாத்மனா அப்படின்னா கோல்டு காயின், கிருஷ்ணாலா அப்படின்னு பார்த்தோம்னா சில்வர் காயின். இவங்களுடைய சோசியல் லைஃப் அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், ஏர்லி வேதிக் பீரியட் ஆர் லேட் வேதிக் பீரியட்ல இந்த சோசியல் டிவிஷன் அப்படின்றது வந்து அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ விச் மீன்ஸ் லேட்டர் வேதிக் பீரியட்ல வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா வந்து இதை ஃபாலோ பண்ணாங்க. வர்ணா சிஸ்டம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இதுல வந்து 4 மேஜர் டிவிஷன்ஸ் இருக்கு. பிராமின், சாத்ரியாஸ், வைஷ்யாஸ் அண்ட் சூத்ராஸ் அப்படின்றது இது எத்தனாவது மண்டலத்துல வந்து மென்ஷன் பண்ணப்பட்டிருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ 10th மண்டலா அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. பிராமின்ஸ் அப்படின்றவங்க டாப் பொசிஷன்ல இருந்தாங்க. இவங்க பிரீஸ்ட் அண்ட் ஸ்காலர்ஸா இருந்தாங்க. இவங்களுக்கு அப்புறம் வந்து சாத்ரியாஸ் அப்படின்றவங்க வந்து சோல்ஜர்ஸ் அண்ட் வாரியர்ஸா இருந்தாங்க. தென் வைஷ்யாஸ் அப்படின்றவங்க வந்து வணிகர்கள், மெர்ச்சன்ட்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனல்ஸா இருந்தாங்க. சூத்ராஸ் அப்படின்றவங்க வந்து லோவஸ்ட் கேஸ்ட் பீப்புள், இவங்க வந்து லேபரர்ஸாவும் சர்வன்ஸாவும் இருந்தாங்க. சோ இது எல்லாருமே வந்து பிரம்மனுடைய ஒவ்வொரு பார்ட்ல இருந்து ஆரிஜின் ஆனவங்க அப்படின்ற மாதிரி வந்து என்ன பண்றாங்கன்னா சொல்றாங்க. தென் ஃபேமிலியில வந்து என்னன்னா பவர் ஆஃப் ஃபாதர் அப்படின்றது இன்க்ரீஸ் ஆச்சு. உமன் அப்படின்றவங்களுடைய இம்பார்ட்டன்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிருச்சு. சைல்ட் மேரேஜ் அப்படின்றது அவங்க இல்ல, ஆனா இவங்க சைல்ட் மேரேஜ் அப்படின்றது வந்து காமனா இருந்துச்சு. காயத்ரி மந்த்ரா அப்படின்றது எத்தனாவது மண்டலத்துல இருக்குன்னா 3rd மண்டலத்துல வந்து இருக்கு. அண்ட் தென் ஆக்குபேஷன் பேஸ் பண்ணி நிறைய சப்காஸ்ட் வந்து ஒவ்வொரு காஸ்டுக்கு கீழே நிறைய சப்காஸ்ட் அப்படின்றது வந்து என்ன ஆச்சுன்னா ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஐத்திரிய பிராமணா அப்படின்றதுல வந்து டாட்டர், சோ இது வந்து என்னன்னா லிட்ரேச்சர், வேதிக் லிட்ரேச்சர்ல டாட்டர் அதாவது பெண் அப்படின்றது வந்து சோர்ஸ் ஆஃப் மிசரி அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. தென் ரிலீஜியன் அப்படின்னு பார்த்தோம்னா இந்திரா, அக்னி, வாயு, வருணா, பிருத்திவி இதெல்லாம் வந்து ஏர்லி வேதிக் காட்ஸ். அவங்களுடைய இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றது குறைஞ்சிருச்சு. 3 கடவுள் வந்து இவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா வழிபட்டாங்க. கிரியேட்டட், ப்ரொடெக்டர் அண்ட் டிஸ்ட்ராயர். சோ படைப்பவர், காப்பவர், அழிப்பவர் அப்படின்றது. சோ பிரஜபதி பிரம்மா அப்படின்னு சொல்லி சொல்றவங்க அவங்க, ப்ரொடெக்டர் விஷ்ணு அப்படின்னா பெருமாள், தென் டெஸ்ட்ராயர் யார் அப்படின்னா ருத்ரா அல்லது சிவன் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியவங்க. பிரேயர்ஸ் அப்படின்றது வந்து குறைஞ்சிருச்சு, பலியிடுதல் அப்படின்றது வந்து அதிகரிச்சிச்சு. சோ அந்த பிரீஸ்ட்ஹுட் அப்படின்றது அந்தனர்கள் வந்து என்னன்னா சோ அந்த கோவில்கள் இருக்கிறவங்க இது எல்லாமே ஒரு ப்ரொஃபஷன் ஆச்சு. சோ இது எல்லாமே வந்து என்ன அப்படின்னா புத்திசம் அண்ட் ஜெயினிசம் அப்படின்றது வந்து ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமா இருந்துச்சு. தேங்க்யூ சோ மச் ஆல். இன்னைக்கு வீடியோ இதோட கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் கிளாஸ்ல புத்திசம் அண்ட் ஜெயினிசம் அப்படின்ற நியூ டாபிக்கோட உங்களை எல்லாரையும் மீட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ.